இவ்வளோ சூப்பரான கடமா பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் இப்போது ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ஒரு ரைஸ் கூட உடையவே இல்லை, எல்லாம் நீட்டாக அழகாக வந்திருக்கு. அடியும் பிடிக்கல, எல்லாம் கரெக்டான பதத்தில் வந்திருக்குது. இப்போது பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சுட சூப்பரான வாசனையான கடம்பா பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடம்பா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எல்லா பிரியாணியும் சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த கடம்பா பிரியாணி நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். ஒரு முறை செஞ்சு